நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வந்த காளியம்மாள் தற்போது நிரந்தரமாக விலகியுள்ள ஆதாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் முக்கிய பெண் நிர்வாகியான காளியம்மாளை பிசிறு என்று ஒருமையில் விமர்சித்திருந்த ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் அக்கட்சியிலிருந்து ஓரம் கட்டி வைக்கப்பட்ட காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் கூட செய்யாமல் இருந்தார். மேலும் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார். அதேபோன்று மேதகு பிரபாகரன் சந்திப்பு குறித்து மாநாடு ஒன்றில் காளியம்மாள் பேசியதற்கு சீமான் மேடையிலேயே கண்டித்திருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் சீதாலட்சுமி காளியம்மாள் தங்களுக்கு பெரிய பொருட்டே இல்லை என்று காட்டமாக பேசியிருந்தார். இதற்கிடையே காளியம்மாள் திமுக அல்லது தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகியுள்ளார். மீனவர் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்காக அச்சடிக்கப்பட்டுள்ள பேனரில் திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்கள் பெயருடன் கட்சி பெயரை இணைத்துள்ள நிலையில் காளியம்மாள் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகியிருப்பதை இது பட்டவர்த்தனமாக காட்டியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.